பசில் ராஜபக்சவை கணக்கில் எடுக்காத ரணில் வெளிவந்த புதிய தகவல். 4 கை மற்றும் 3 கால்களுடன் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். இலங்கையில் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட எலுமிச்சை மற்றும் இஞ்சியின் விலை. தொடர்ந்து உயரும் கடல் மட்டம். தலைநகரையே மாற்றும் ஆசிய நாடு. கனடாவில் வீழ்ச்சியடைந்துள்ள வீட்டு விற்பனை. பிரித்தானிய நகரம் ஒன்றின் முதல் இந்து முதல்வராக இலங்கை தமிழர் பதவியேற்பு. இந்தியா இலங்கை படகு சேவை மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைப்பு. முடியும் வரை தனது தாயின் மரணத்தை மறைத்த தந்தை. தென்னிலங்கையில் பெரும் சோகம். பசில் ராஜபக்ஷ கூறுவதை அதிபர் ரணில் விக்ரமசிங்க கவனத்தில் கொள்ளவில்லை என பிவித்ரு ஹெல உரிமையின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதிபர் தேர்தலில் பெற்ற அதீத தோல்வியின் தாக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் தமக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த பசில் விரும்புகின்றார். ஆனால் நாட்டின் பார்வையில் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதே நாட்டுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கேடு. எனவே பசிலின் ஆசை நிறைவேறவில்லை என்பதை ரணிலுடன் அவர் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருப்பதை காண முடிகிறது. பசில் ராஜபக்ஷ கூறுவதை அதிபர் ரணில் விக்ரமசிங்க கவனத்தில் கொள்ளவில்லை. இந்தோனேஷியாவில் 4 கைகள் மற்றும் 3 கால்களுடன் ஒட்டிய நிலையில் இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளனர். இஸ்கியோபகஸ் டெரிபஸ் என அறிவியல் ரீதியாக அழைக்கப்படும் இந்த இரட்டையர்கள் மிகவும் அரிதாக 2 மில்லியன் பிறப்புகளுக்கு ஒருமுறை மட்டுமே பிறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பேச்சு வழக்கில் இப்படி பிறப்பவர்களை ஸ்பைடர் ட்வின்ஸ் என குறிப்பிடுகின்றார்கள். வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வுகள் சில மட்டுமே ஆவணப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த குழந்தைகள் குறித்த தகவல் வெளியாகி உலகம் முழுவதும் இது கவனம் பெற்றுள்ளது. இக்குழந்தைகள் 2018ஆம் ஆண்டில் பிறந்த நிலையில் தற்போதே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அறுவை சிகிச்சையிலும் இம்மாதிரியான குழந்தைகள் அதிக சிக்கலான தன்மை கொண்டதாக இருக்கின்ற நிலையில் இக்குழந்தைகள் உடலின் மேற்பரப்புகளில் அல்லாமல் உடலின் கீழ்ப்பாதையில் இணைந்துள்ளனர். இவர்களின் தனித்துவமான உடல் அமைப்பு காரணமாக பிறந்த 3 ஆண்டுகளுக்கு இவர்களால் உட்கார முடியாமல் படுத்த நிலையிலேயே இருந்துள்ளனர். இலங்கையில் 1 கிலோகிராம் எலுமிச்சை பழம் 3000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை காலமாக சந்தையில் கேரட்டின் விலை அதிகரித்துள்ளதை போன்று நாட்டின் பல பகுதிகளில் 1 கிலோ எலுமிச்சை விலையும் 3000 ரூபாவை தாண்டியுள்ளது. ஊவா மாகாணத்திலிருந்து தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்துக்கு எலுமிச்சை பழம் விநியோகிக்கப்படுவதாகவும் ஆனால் முன்பை போன்று போதிய அளவு எலுமிச்சை பழம் கிடைப்பதில்லை எனவும் அந்த நிலையம் தெரிவிக்கின்றது. இதனால் எலுமிச்சை பழத்தின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சில கடைகளில் எலுமிச்சை பழம் ஒன்று 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பேலியகொடை சந்தையில் 1 கிலோ இஞ்சி 3200 ரூபாவாக நேற்றைய தினம் விற்பனையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடல் மட்டம் உயர்வதால் தலைநகரை மாற்ற தாய்லாந்து அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலக வெப்பமயமாதல் காரணமாக கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் ஆசிய நாடான தாய்லாந்தில் தலைநகர் பாங்காக் கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக கணிப்புகள் தொடர்ந்து காட்டுகின்றன. இதனால் நெதர்லாந்தில் பயன்படுத்தப்படுவதைப் போல டைக்ஸ்களை உருவாக்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை பாங்காக் நகர அரசு ஆராய்ந்து வருவதாக தெரியவந்துள்ளது. தலைநகர் பாங்காக்கை மாற்றுவது குறித்து பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை துணை இயக்குநர் ஜெனரல் பாவிட் கேசவாவோங் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் ஏற்கனவே 1.5 டிகிரி செல்சியஸுக்கு அப்பால் உள்ளோம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது நாம் திரும்பி வந்து தழுவல் பற்றி சிந்திக்க வேண்டும். இப்போது உள்ள சூழ்நிலை இருந்தால் பாங்காக் ஏற்கனவே தண்ணீருக்கு அடியில் இருக்கும் என்று நான் கற்பனை செய்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இது ஒரு நல்ல தேர்வு என்று நான் நினைக்கின்றேன். கனடாவில் வேட்டு விற்பனையின் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக கனேடிய வேட்டுமனை ஒன்றியத்தினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கிடையில் வேட்டு விற்பனை 1.7% வீழ்ச்சியடைந்துள்ளது. வீடு விற்பனை செய்வதற்காக பட்டியலிடப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை அதிகம் என்ற போதிலும் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான கேள்வி குறைவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் கனேடிய வீட்டுச் சந்தையில் சமநிலையாக காணப்பட்ட காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி கருதப்படுவதோடு கடந்த 3 மாத காலமாக கனேடிய வீடுகளின் விலை ஸ்திரமான நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. அடகு கடன் தொகை, வட்டி வீதம் போன்ற ஏதுக்களினால் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான நாட்டம் குறைந்துள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் வீடு ஒன்றின் சராசரி விலை $703,446 என கூறப்படுகிறது. பிரித்தானிய நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிலியாக சென்ற தமிழர் பதவியேற்றுள்ளார். தொழில் கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவழகன் என்பவரே இப்ஸ்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளார். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்று இளவழகன் கூறியுள்ளார். இவருக்கான வேட்புமனுவை சபையின் தலைவர் நீல் மெக்டொனால்ட் முன்வைத்துள்ளார். போர் மற்றும் துன்புறுத்தலில் இருந்து தப்பியோடிய ஒரு ஏதிலியின் இந்த அறிவிப்பு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி இங்குள்ள சமூகத்திற்கு அவர் பங்களித்த ஒரு செய்தியை எடுத்துச் செல்லும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற இந்த பதவியேற்பின் போது இப்ஸ்விச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் அதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்து ஒருவர் முதல்வராக வருவது நகரத்தின் பெரும் பன்முகத்தன்மையும் பன்முக கலாச்சாரத்தையும் காட்டுகிறது என்று நகர இந்து சமாசத்தின் தலைவரான சச்சின் கராலே கூறியுள்ளார். நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை மீண்டும் காலவரையின்றி தாமதமாகியுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையே மே 13 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருந்த பயணிகள் படகு சேவை தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக தாமதமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் தொழில்நுட்ப குறைபாட்டின் தன்மை அமைச்சரால் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை சீரற்ற வானிலை காரணமாக சில நாட்களுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இந்தியா இலங்கை கடல்சார் ஒத்துழைப்பின் முக்கிய அங்கமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது 3 முறை தாமதமானது. காங்கேசன்துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்காக இந்தியா 63.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள காங்கேசன்துறை துறைமுகம் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து 104 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தென்னிலங்கையில் மகனின் சாதாரண தர பரீட்சை முடியும் வரை தனது தாயின் மரணத்தை மறைத்த தந்தையொருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 12ஆம் திகதி இந்த தாய் குடும்ப உறுப்பினர்களுடன் மதிய உணவுக்கு பின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளார். இதன்போது திடீரென ஏற்பட்ட இருமல் காரணமாக அவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காலி கெராப்பட்டிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையின் பலனின்றி குறித்த தாய் உயிரிழந்துள்ளார். தாய் இறந்தபோது அவரது மகனுக்கு காப்போத சாதாரண தர பரீட்சை முடிய இன்னும் 4 நாட்களே இருந்துள்ளன. தாயின் இறப்பை தாங்க முடியாமல் மகன் பரீட்சை எழுத மாட்டார் என்ற அச்சத்தில் தந்தை மற்றும் உறவினர்கள் மகனிடம் அதை மறைத்துள்ளனர். எவ்வாறாயினும் மகனின் பரீட்சை நிறைவடைந்துள்ளதுடன் அதுவரை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் நேற்று காலியில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது.